இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஒரு உதவிக்காக ராஜாட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்டா கண்டிப்பா அவர் அதை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கிறார். ஆனா எனக்கு அதை கேட்கறதுக்கு வெட்கம். அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். தேவனிடத்தில் அவைகளை நான் கேட்டேன். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த உதவியெல்லாம் ராஜாவின் மூலமாய் செய்தார். இதுதான் எஸ்ராவின் அனுபவம். நம்ம வேதாகமத்துல வருகிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கைய கடைபிடிப்போமானால் நிச்சயம் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரரை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். பாருங்க, இவர் 10,000க்கு அதிகமான ஆதரவற்ற சிறுமியர்களை வளர்த்து அவர் ஆளாக்கி இயேசுக்கு நேரம் வழி நடத்தி இருக்கிறார். 3 வேளையும் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான தேவைகள் சந்திக்கப்படணும், உடுத்துவதற்கு உடைகள், தங்குவதற்கு நல்ல வசதியான இடம், இவைகள் ஒன்றிற்கும் ஒரு நாளும் ஜார்ஜ் முல்லர் எனக்கு இது தேவை இருக்கு, எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு ஒருத்தர்கிட்டையும் ஒரு நாளும் கேட்டதில்லை என்பது அவரை குறித்த வரலாறு. அப்ப பைபிள்லயே நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கிற இந்த நடைமுறை உலகத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம ஏன் இதை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய தேவையோ அல்லது சின்ன தேவையோ, அவசரமான தேவையோ அல்லது அவசியமான தேவையோ, இவங்கள்ட்ட போய் கேட்டா கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபேவர் கிடைக்கும், கண்டிப்பா நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும், கண்டிப்பா இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, கேட்ட உடனே தயங்காம நமக்கு கொடுப்பாங்க, எதையுமே யோசிக்காம கேட்டதுக்கு மேலேயும் செய்வாங்க. இப்படிப்பட்ட நிறைய உதவிக்கரங்கள் நம்மை சுற்றில இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்க பழகுவோம், தேவனை தேட பழகுவோம், உபவாசத்தோடு ஜெபித்து அவருடைய சமூகத்தில் அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருப்போம். நீங்க நினைக்கலாம், இது ரொம்ப கஷ்டமே, எப்படி இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றது? இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலிருந்து ஒரு வாரம் இதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ எனக்கு வேண்டியதை, எனக்கு தேவையானதை ஒரு உதவின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கர்த்தர் நிச்சயமா நம்மளை வெட்கப்படுத்த மாட்டான். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கோ உங்க குடும்பத்திற்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்திற்கோ ஒரு உதவிக்கு இன்னொரு நபர்கிட்ட போய் நம்ம நிக்கிறத காட்டிலும் தேவனிடத்தில் நிற்பது ரொம்ப நல்லது. இன்னொருத்தங்கள்ட்ட கையேந்திரதை காட்டிலும் தேவனிடத்துல கையேந்திரது ரொம்ப ஆசீர்வாதமானது. பிராக்டிஸ் பண்ணி பார்த்து நாமும் இந்த எஸ்ராவை போல, நாமும் ஒரு ஜார்ஜ் முல்லரை போல மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். தேவனே, இப்படி ஒரு நல்ல அனுபவத்தை நாங்களும் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.